பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சிலுவையின் பாதையின் சிந்தனை துளியாக இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் இரத்தமே நம்மை பரிசுத்தமாக்குகிற இரத்தம். இயேசுவின் இரத்தமே நம்மை பாதுகாக்கிற இரத்தம். இயேசுவின் இரத்தமே நமக்கு ஜெயம் அருளுகிற இரத்தம். இயேசுவின் இரத்தமே நம்மை பரலோகத்திலே சேர்க்கிறதான மகிமையின் இரத்தம். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக முன்வைத்து சென்ற அடிச்சுவடுகளில் நாமும் அனுதினமும் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும்போது இதோ ஆட்டுக்குட்டியானவர் அவர்தாமே நமக்கு வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டோம் என்ற உணர்வோடு இதோ பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது. ஆம், இந்த உலகத்திலே பாவம் இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பாவத்திலிருந்து நாம் ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளும்படி இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திலே ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தம் தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் எபிரேயருக்கு எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. நன்மையும் கிருபையும் அனுதினமும் நம்மை பின்தொடரத்தக்கதாக இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆம், அது பரலோக தேவனுடைய சமூகத்திலே குரலை எழுப்பி கொண்டிருக்கிறது. ஆம், அவர்தாமே நமக்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இல்லை என்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை பெற்று நித்திய காலம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாமும் பங்கு பெற வேண்டுமானால் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு பரிசுத்த இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த இரத்தத்தினாலே அவருடைய சமூகத்தில் நாம் தைரியத்தோடு கட்டி சேரலாம். ஆம், அதற்காகவே அவர் மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த பலிபீடத்தில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படியாக கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆம், அந்த இரத்தம்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். சிலுவையிலே அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ஆண்டவருடைய இரத்தம், நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம், நமக்காய் பரிந்து பேசுகிற இரத்தம், நம்மை பாதுகாக்கிற இரத்தம், நமக்கு ஜெயம் அருளுகிற இரத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். அந்த இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுவே அந்த இரத்தத்தினாலேயே அவர் உடன்படிக்கையை நமக்கு உண்டாக்கினார். அதுவே புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மூலமாகத்தான் அவரை நாம் கிட்டி சேருகிறோம். ஆம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்பட்டு இதோ நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி மத்தேயு 24 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்களாக்கப்பட்ட நாம் தேவ சமூகத்திலே நாம் கிட்டி சேரலாம். அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதோ மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் நிச்சயம் யோவான் தரிசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தை நோக்கி பார்த்தார். அவருடைய அங்கிகள் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு இதோ ரட்சிப்பின் வஸ்திரத்தை அதை தந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அதை நாம் அணிந்து கொள்ளலாம். அதைத்தான் யோவான் தரிசனத்திலே பார்த்தார். நாமும் குருத்தோலை பிடித்தவர்களாய் அங்கிகளை தரித்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே புது பாட்டை பாடுகளாக இருக்க வேண்டுமானால் இதோ மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணிகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் உங்கள் கடைசி நாளில் எழுப்பு என்று வாக்குத்தத்தம் பண்ணின மகிமையின் கர்த்தர் அவர் நம்ம இரத்தத்தையே நமக்கு பானமாக தந்திருக்கிறார். அவருடைய சரீரத்தையே நம் புசிக்கும்படியாக போஜனமாக தந்திருக்கிறார். அந்த பந்தியை
நன்மையிலே நாமும் பங்கு பெறும்படி நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆட்டுப்பட்ட இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் ஜெயம் பெறலாம். நாம் ஜெயிக்கிறோம். இந்த ஜெயிக்கிற சேனையோடு இணைந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே இன்றைக்கும் அவர் நமக்கு சத்துருவின் மீது ஜெயம் எடுக்க உதவி செய்வாராக. சிலுவையின் அண்டையிலே வந்திருக்கிற நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்கிற அக்கினையை தம்மீது சுமந்து கொண்டவர். இதோ உலகத்தில் சகல பரலோகத்தில் யாவற்றையும் தம் மூலமாக இதை ஒப்புரவாக்க அவர் பிரியும் ரத்தம் நம்மை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுவோம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்கள்.